நியூசிலாண்டில் என்னென்ன சப்ஜெக்ட் சொல்லித்தராங்கன்னு இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதை வந்து கிளாஸ் ரூமில் சொல்லித்தர சப்ஜெக்ட்ஸ், கிளாஸ் ரூமுக்கு வெளியில் தர சப்ஜெக்ட்ஸ்ன்னு ரெண்டாக பிரிக்க போகிறேன். கிளாஸ் ரூமில் சொல்லித்தர சப்ஜெக்ட்ஸ் வந்து 3 மெயின் சப்ஜெக்ட்ஸ்: ரீடிங், ரைட்டிங், மேத்ஸ். இது 3 தான் கோர் சப்ஜெக்ட் சொல்லுவாங்க. இது இல்லாமல் அடுத்து என்கொயரி, இது வந்து நம்மளோட சோஷியல் சயின்ஸ் மாதிரி. இது இல்லாமல் நியூசிலாந்து பழங்குடியினரோட லாங்குவேஜ் வந்து மாறி, அதையும் பசங்க படிக்கணும். இப்போ இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் ஸ்கூல் ப்ரொமிசஸ்லேயே நிறைய இடத்துக்கு போவாங்க. அங்கே என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் லேர்ன் பண்ணுறாங்கன்னா 2 மெயின் பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று வந்து டெக்னாலஜிக்கல் ஆர்ட்ஸ், இன்னொன்று வந்து பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். டெக்னாலஜிக்கல் ஆர்ட்ஸில் என்னென்ன சொல்லி தருவாங்கன்னா wood or materials technology. இதில் வந்து கிட்டத்தட்ட சொல்லப்போனால் கார்பென்ட்ரி மாதிரி. இல்லை வுட்டு எப்படி கட் பண்ணுறது, அந்த வுட்டு கட் பண்ண மெஷர்மெண்ட்ஸு, அதை வச்சு ஷெல்ஃபோ இல்லை கபர்டோ எப்படி செய்யறதுன்னு சொல்லி தருவாங்க. ப்ளஸ் லேசர் பிரிண்டிங்கும் சொல்லி தருவாங்க. இது வந்து 7வது 8வது வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு. அடுத்து வந்து ஃபுட் டெக்னாலஜியில் எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. என்னோட பையன் இந்த ஸ்கூலில் தான் 8வது படிக்கிறான். அவன் ஸ்கூலில் ஃபுட் டெக்னாலஜி கற்றுக்கிட்டு இப்போ எங்கள் வீட்டில் ஒரு 4 பேருக்கும் 5 பேருக்கு அவனுக்கு டின்னர் சமைக்க தெரியும். ஸோ அந்த அளவுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து சயின்ஸ் படிப்பாங்க. ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸில் இன்னொரு பிரிவு தான் வந்து பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். இதில் வந்து மியூசிக்கில் சிங்கிங் சொல்லி தருவாங்க. அப்புறமா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படி வாசிக்கிறதுன்னு சொல்லி தருவாங்க. அப்புறம் ட்ராமாவில் நடிக்கிறது எப்படின்னு சொல்லி தருவாங்க. அப்புறம் டான்ஸ் ஆடுறதுக்கு சொல்லி தருவாங்க. மீடியாவில் வந்து எப்படி வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறது, கேமரா முன்னாடி எப்படி பேசுகிறது, அப்புறம் அனிமேஷன் வீடியோஸ் அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தருவாங்க. இது இல்லாமல் விஷுவல் ஆர்ட்ஸில் வந்து ட்ராயிங், அப்புறமா வந்து ஒரு ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவாங்க, க்ரியேட்டிவாக கார்ட்போர்ட்ஸ் வச்சு பில்டிங்ஸ் ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி க்ரியேட்டிவ் சைட்லாம் சொல்லி தருவாங்க. இது இல்லாமல் பிஇ பீரியடும் இருக்குது. நம்ம ஊரில் ஃபிசிக்கல் ட்ரைனிங் சொல்லுவாங்க, இங்கே ஃபிசிக்கல் எஜுகேஷன். இதெல்லாம் தான் சப்ஜெக்ட்ஸ் இயர் 7 8க்கு நியூசிலாண்டில் சொல்லி தருவாங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.